நான் இப்போ தான் என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருந்தேன், சுபிக்ஷாவும் அரோராவும் லேஸில் கார் விட்டு இறங்க மாட்டாங்க, மற்றவங்க 3 பேர் தான் கிவ் அப் பண்ணியிருப்பாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி சுபிக்ஷா தான் வின்னர். ஸோ அரோரா வந்து செகண்ட் ஆர் தேர்ட் பிளேஸ் வாங்கியிருக்காங்க போல இருக்குது அந்த கார் டாஸ்கில். சுபிக்ஷா கடைசி வரைக்கும் இருந்திருக்காங்க. அதுக்கு உண்மையிலே சுபிக்ஷாவை பாராட்டணும். ஃபர்ஸ்ட் டேயும் அப்படி தான், இன்றைக்கும் அப்படி தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அரோராக்கு வந்து ஆல்ரெடி நிறைய பாயிண்ட்ஸ் இருந்துச்சுல்ல, இதில் வந்து பாயிண்ட்ஸ் வேறு நான் எக்ஸ்ட்ரான்னு சொல்லியிருந்தேன். என்னோட மார்னிங் வீடியோஸ் கேட்டவங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு மார்க் வாங்குறவங்களுக்கு, அதாவது ஃபஸ்ட்டு வின் பண்ணுறவங்களுக்கு வந்து 9+3 12 பாயிண்ட்ஸ், செகண்ட் பாயிண்ட்ஸ் வாங்குறவங்களுக்கு வந்து 8+2 10 பாயிண்ட்ஸ், அண்ட் தேர்ட் வாங்குறவங்களுக்கு 7+1 8 பாயிண்ட்ஸ். எப்பவும் மாதிரி கிடையாது, 12 10 8 ஃபஸ்ட்டு 3 பிளேசஸ்க்கு மட்டும். மிச்சம் எல்லாத்துக்கும் அதே மாதிரி தான் 6 5 4 3 2 1 பாயிண்ட்ஸ் தான். ஸோ அதனால அரோராக்கு வந்துட்டு ஜாஸ்தி பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கு. அது அவங்க தான் இப்போ டிடிஎஃப் வின்னர். இது கன்ஃபார்ம்டு நியூஸ், இதில் எந்த டவுட்டும் கிடையாது. 100% கன்ஃபார்ம் நியூஸ். அரோரா வந்து டிக்கெட் டு ஃபினாலே வின் பண்ணிட்டாங்க அந்த கார் டாஸ்க்லேயும் இருந்து. ஸோ ரொம்ப ஃபஸ்ட் டே இருந்தாங்க, அதில் பயங்கர கைவலி, அந்த கைவலியோடு இருந்து எப்படியோ அந்த டாஸ்க்கு ஃபுல்லாக வின் பண்ணிட்டாங்க. அண்ட் எனக்கு தெரிஞ்சு என்னென்னா, அந்த ஃபஸ்ட்டு சபரி அவங்கெல்லாம் இறங்குனது வந்து அந்த சாண்ட்ரா கீழே விழுந்ததில் அவங்கள காப்பாற்றுறதுக்காக இறங்கியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் எந்த அளவுக்கு கரெக்டுன்னு தெரியாது. கிவ் அப் பண்ணி இறங்குனாரா, இல்லை சாண்ட்ரா கீழே விழும்போது கண்டிப்பாக சபரி எல்லாம் பார்த்துட்ருக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது, ரொம்ப ரொம்ப கம்மி. அதனால் அவர் காரை விட்டு இறங்கி இது பண்ணுறதுக்கு போனாருன்னு. பட் சபரி வந்து கிவ் அப் பண்ணியிருந்திருக்க கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். இருந்தாலும் என்ன பண்ண முடியாது, தான் அவரோட நேச்சர். விட்டுட்டார், ஃபஸ்ட்டே இறங்கிட்டாங்க. கானா வினோதன்னா, சபரி, விக்கல்ஸ் விக்ரம் 3 பேரும் ஃபஸ்ட்டே இறங்கிட்டாங்க. இவங்க எல்லாரும் உள்ளே எப்படியோ சர்வே பண்ணிட்டாங்க. அண்ட் அரோரா வந்து அமித் சொல்லியிருப்பார் அரோரா வந்து வின் பண்ண முடியாது அப்படிங்கும்போது. அப்போ ஃபிசிக்கலி வீக்குன்னு எனக்கு அப்படி தெரியல அப்படின்னு சொல்லி விஜய் சொல்லியிருப்பார். அதை ராங்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் நான் பண்ணேன்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ அரோரா வின் பண்ணிட்டாங்க. ஸோ அரோரா தான் இப்போது ஃபைனலிஸ்ட்னு நினைக்கிறேன். அதை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.